ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரேமர் மோஷன் ரியாக்ட் வித் ஃப்ரேமர் மோஷன். ஸோ ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால நம்ம திருப்பி அந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃப்ரேமர் மோஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ வந்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஃப்ரேமர் மோஷன் ரியாக்ட் ப்ளஸ் ஃப்ரேமர் மோஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நான் அந்த 2 வீடியோலேயுமே வந்து ஃப்ரேமர் மோஷன் எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்றதை பற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ரேமர் மோஷனில் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு 3 வீடியோ மட்டும் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அதோட வந்து ஃப்ரேமர் மோஷன் முடிஞ்சிச்சு. மேபி நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமர் மோஷன் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் வேணால் அனிமேட்டட் இதாட்டம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அதுதான். அண்ட் இது எல்லாமே வீடியோலாம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஓகேவா? சும்மா அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க கைஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ npm start. ஓகே ஓகே. அண்ட் கைஸ் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் மறக்காமல் நீங்கள் ஒரு இதை மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த ஒரு ஆப் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக தான் வீடியோ வரப்போகுது. ஸோ மறக்காமல் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி விட்டு போங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ லைக் ஒரு எக்ஸாம்பிள் கோட் மட்டும் சும்மா போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அண்ட் இந்த கோட் பற்றிலாம் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோஸில் வந்து எப்படின்றத போட்டிருப்போம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த ரியாக்டோட இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆப் டாட் ஜேஎஸில் போயிட்டு சாம்பிள் வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ கைஸ் அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஃப்ரேமர் மோஷனில் வந்து வேரியன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஓகேவா? அண்ட் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, லைக் ஒரு கோட் க்ளீன் கோட் எழுதுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஈஸிலி அந்த கோடை வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேரியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? லைக் சிஎஸ்எஸ் ஃபைலில் எழுதி நம்ம எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போதைக்கு நம்ம ரன் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். அண்ட் 3000. ஓகே ஓகே. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் தெரியலையாட்டிருக்கு. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ போய் பார்க்கலாம் என்னாச்சு. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சாம்பிள் அனிமேஷன் வேரியன்ஸு. ஓகே, பட் இங்கே போட்டு வச்சுருக்கதா இல்லை. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த டிவுக்கு பதிலாக இதுக்குள்ளே ஒரு சும்மா ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போனாச்சும் தெரியும்ல அதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே ஒரு டிவை போட்டு சும்மா இதோட வித் அண்ட் ஹைட்டு கொடுக்குறேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதுக்கே வித் அண்ட் ஹைட்டு கொடுத்தா வந்துடும். அது மறந்தாச்சு. ஓகே. ஸோ வித்து வந்து 200 பிக்சல் அண்ட் ஹைட் வந்து 200 பிக்சல். ஓகேவா? ஸோ ஓகே.
ஆ இப்போ வந்துச்சு. ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்டிஃபை சென்டர் போட்டு வரேன். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கிளாஸ் நேம். ஸோ இதில வந்து டெயில்விண்ட் வந்து இதா இருக்கு. ஸோ அதனால நான் வந்து டைரக்ட்டா ஃப்ளக்ஸ் குடுத்து ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்றத குடுத்துர்றேன். ஓகேவா? அண்ட் ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து இதுக்கு சென்டரா இருக்கிறதுக்காக ஐட்டம் சென்டர். ஓகே. ஓகே. ஏன் அது ஒர்க் ஆகல? ஏ இதில டெயில்விண்ட் இருக்கா? ஓ! சாரி இல்லையா? சாரி கைஸ். நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் நெனச்சுட்டேன். ஓகே, ஓகே. அடிக்கடி மொக்க வாங்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க. இத வந்து நான் ஸ்டைல்லயே குடுத்துர்றேன். ஓகேவா? விடுங்க. ஓகே. ஸோ ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வந்துருச்சு. ஸோ என்ன அப்டின்னா, கொஞ்சம் வந்து நமக்கு இந்த சிஎஸ்எஸ் கொஞ்சம் இதாயிருச்சு. ஓகேவா? ஸோ ஏன்னா நான் வந்து இப்போ ஆப் டெவலப்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டக்குனு நீங்க வீடியோ கேட்டதுனால வந்து கரெக்ட்டா இது பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அதான் ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. பட் பார்த்துருந்தா கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க சென்டர்ல அலைன் ஆயாச்சு. சென்டர்ன்றேன் பாருங்க. ஸோ இப்போதைக்கு மார்ஜின் வச்சு உங்களுக்கு தெரியிற மாரி படிங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோவர் பண்றப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இனிஷியல் ஸ்டேட்ல ஒரு இது இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் கோடு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேரியன்ஸ் நான் சொன்ன மாரி என்ன ஆகும் அப்டின்னா, லைக் வேரியன்ஸ் அப்டின்றது வந்து ஆ நமக்கு யூஸ் பண்ற சிஎஸ்எஸ் லைக் இந்த இடத்துல வந்து இது எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இனிஷியல் இந்த ஒயில் டேப், ஒயில் ஹோவர் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு காமனா குளோபல் ஓகேவா? ஒரு குளோபல் வேரியபிள் மாரி யூஸ் பண்ணி, நம்ம வந்து எல்லா இதுக்கும் லைக் இந்த ஒரு பாக்ஸுக்குன்னு இல்லாம, இன்னொரு பாக்ஸுக்கு கூட யூஸ் பண்ற மாரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வேரியன்ஸ்ன்றத வந்து யூஸ் பண்றோம். அண்ட் இத வேரியன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது பார்த்தீங்கன்னா, லைக் எப்பயும் போல ஆ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் அதுக்கு வந்து பேர் வந்து நீங்க வைக்கிறது தான். ஓகேவா? ஸோ வேரியன்ஸ் அப்படின்றது லைக் ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேவா? இந்த இடத்துல வேரியன்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஆ ஸ்டைல் தான். ஒரு ஸ்டைல்ஸ்லாம் வச்சிருக்க ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு வந்து என்ன பண்றேன்னா, ஆ ஹோவர் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது குடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஹோவர் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கங்க. ஸோ இது ஆப்ஜெக்ட்ன்னு சொன்னனால கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இந்த கர்லி பிரேசிஸ்ல நமக்கு வந்து தேவையானது வந்து ஒரு லைக் ஒரு ஜேசான் சொன்னேன்ல ஆப்ஜெக்ட் டேட்டா மாரி குடுக்கணும்னேன் இல்லையா? ஸோ இத அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இத அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, ஆ ஹிடன் ஓகேவா? ஸோ ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு இதில வந்து நான் என்ன பண்றேன்னா, இத அப்படியே குடுக்குறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா விசிபிள் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இதில குடுத்துருக்க இது வந்து லைக் என்ன அப்படின்னா, நம்ம குடுக்குற ஒரு இதுதான் கைஸ் நேமிங்லாம். நான் வந்து இங்க ஹிடன் குடுத்துருக்கேன். நீங்க நம்ம அப்ப ஹிடன் தான் குடுக்கணும், விசிபிள் தான் குடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த நேம் வேணாலும் இந்த இடத்துல குடுத்துக்கலாம். ஹிடன்னு இப்போ நான் வந்து லைக் எல்லாருமே மேஜரா யூஸ் பண்ற ஒரு காமன் திங்க்காண்டி நான் ஹிடன் அப்படின்றத குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, ஹிடன் வந்து ஸ்டார்ட்டிங்கு, விசிபிள் வந்து அனிமேட் ஆகுது அப்படின்ற மாரி ஒரு காமன் இது. ஸோ அதனால நான் அப்படி குடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்க எது வேணாலும் குடுக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க ஸ்டார்ட்ன்னு கூட குடுக்கலாம். இல்ல ஸ்டாப்ன்னு கூட குடுக்கலாம். அந்த மாரி எது வேணாலும் நீங்க குடுக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்டின்னா, ஆ விசிபிள் சொல்லியாச்சா? நெக்ஸ்ட் வந்து ஹோவர் ஓகேவா? ஹோவர் அப்டின்றதுல நான் வந்து அந்த வைல் ஹோவர் இருக்கு இல்லையா? இத குடுத்துர்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வைல் டேப் இருக்கா? ஓகே. நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன்னா, ஆன் டேப் அப்டின்னு சொல்லி குடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோதான் கைஸ் ஒரு வேரியன்ஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து நம்ம வேரியன்ஸ் அப்படின்னு சொல்ல ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட்
ஸ்டைல்ல வந்து வச்சிருக்கிறதுக்கு தான் வேரியன்ஸு. அண்ட் இத வந்து இப்ப நம்ம எப்படி குடுக்க போறோம் அப்படின்றது தான் இப்ப இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ண வேண்டியது தான் இனிமே. டெலீட் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மோஷன் டிவ் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்களா? வேரியன்ஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் இதுல வந்து நம்மளோட அந்த வேரியன்ட் என்ன அப்படின்றத குடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஹோம் வேரியன்ட்ன்னு சரி ஹோவர் வேரியன்ட்ன்னு சொல்லி குடுத்துருக்கோமா? ஸோ அத நான் அப்படியே வந்து இங்க குடுத்துர்றேன். ஓகேவா? ஹோவர் வேரியன்ட். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இத குடுத்தா மட்டும் பத்தாது. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இதுக்கு ஒரு வேரியன்ட் இருக்கு அப்டின்னு சொல்லி நம்ம இங்க குடுத்துருக்கோம் அவ்வளோதான். பட் ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அ இனிஷியலு அந்த அனிமேட் அந்த இதெல்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ எப்படி எழுதணும் அப்டின்னா, இனிஷியல் அப்டின்னு போட்டு டபுள் கோட்ஸ் குடுத்துட்டு, நம்ம இந்த இடத்துல ஹிடன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹிடன அப்டியே குடுக்க வேண்டியதான். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு விசிபிள் ஓகேவா? ஸோ விசிபிள வந்து நம்ம என்ன பண்ணணும், அனிமேட் அப்படின்ற ஸ்டேட்ல தானே குடுக்கணும். ஸோ அனிமேட்ல வந்து நான் விசிபிள் அப்படின்றத குடுத்துர்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோவர் அப்ப ஒயில் ஹோவர் தானே. ஸோ இதில வந்து ஒயில் ஹோவர் அப்படின்றத குடுத்துட்டு, நான் என்ன பண்றேன்னா, ஹோவர் அப்படின்றத குடுத்துர்றேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒயில் டேப் ஓகேவா? ஸோ ஒயில் டேப்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த ஆன் டேப் அப்படின்றத குடுத்துர்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வேரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து வேரியன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டோம். பட் நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட்ல என்ன இருக்கும், அனிமேட்டட் ஸ்டேட்ல என்ன இருக்கணும், ஹோவர் ஸ்டேட்ல என்ன இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லணும் ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, லைக் இத வந்து நம்ம இந்த இடத்துல சொன்னதுக்கப்புறம், அந்த வேரியன்ஸ சொன்னதுக்கப்புறம், அந்த வேரியன்ஸ்ல எது வந்து நமக்கு இனிஷியல் ஸ்டேட்ல ஒர்க் ஆக போகுது, எது வந்து ஹோவர் ஸ்டேட்ல வந்து ஒர்க் ஆக போகுது, எது ஆன் டேப் ஸ்டேட்ல ஒர்க் ஆக போகுது அப்படின்றதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இங்க பண்ணியிருக்கிறது வந்து நம்ம வெறும் வேரியன்ஸ் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்கு எது எது வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணல. இதில தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு இதுக்கும் வந்து இனிஷியல் ஸ்டேட்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும், அனிமேட் ஸ்டேட்னா என்ன பண்ணணும், ஓவர் ஸ்டேட்ல என்ன பண்ணணும், ஆன் டேப்னா என்ன பண்ணணும் அப்படின்றது இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரியே தான் முன்னாடி இருந்த மாதிரியே ரன் ஆகும். ஓகேவா? ஓகே. இதை டேப் பண்ணால் நமக்கு வந்து ஜூம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல் ஆகுது. லைக் இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நம்ம என்னன்னா, லைக் இந்த இதில் வந்து கோடு வந்து க்ளீன் ஓகேவா? நீ கோடு வந்து க்ளீனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லைக் எப்படி சொல்லலாம்னா, ஒரு நீட் ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து நம்ம அதிகமான இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இதே இன்னொரு இது போடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கிரீன் கலருக்கு பதிலா நான் இத எடுத்துட்டு நான் ஒரு ப்ளூ கலர் குடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு 2மே வந்துச்சு பார்த்தியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2க்குமே வந்து ஒரே அனிமேஷன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிக் பண்ணும்போது இதாகும். ஓகேவா? ஓகே. லைக் இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம பண்ணோம் வேரியன்ஸ் அப்படின்றது. அண்ட் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஆ எப்படி சொல்லலாம்னா, இந்த இதிலேயே வேரியன்ஸ்லேயே வந்து செகண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆ வேரியன்ஸ் வித் பேரண்ட் சைல்டு ஓகேவா? பேரண்ட்டுக்கு வந்து எப்படி இது பண்ணுறது, சைல்டுக்கு வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, டெக்ஸ்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி மாத்திர்றேன். ஓகேவா? டெக்ஸ்ட் வேரியன்ட் ஓகேவா? ஓகே. நான் வந்து இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஹோவர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹோவர் லைக் இந்த இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ இதில வந்து என்ன பண்றேன்னா,
கலர் வந்து ஒயிட். ஓகேவா? ஸோ ஒரு டெக்ஸ்ட் தான் வைக்க போகிறேன். ஓகேவா? அண்டு இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியல் மட்டும். ஓகேவா? ஸோ அந்த விசிபிள் இருக்கு இல்லையா? ஸோ அனிமேட் இதில் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதில் வந்து கலரில் வந்து Black அப்படின்றத கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆன் டேப்லாம் எடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்க போகிறேன். ஓகேவா? மோஷன் டாட் h3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா சும்மா ஒரு அனிமேட்டட் கண்டெய்னர். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லைக் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வேரியன்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே மாதிரி தான் இது வந்து சைல்டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இருக்க என்ன நம்ம கொடுத்தோம், டெக்ஸ்ட் வேரியன்ஸா. ஸோ டெக்ஸ்ட் வேரியன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல். ஓகேவா? சாரி, அனிமேட் ஸ்டேட்டில் வந்து என்ன சொன்னால் விசிபிள். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஹோவரா. ஓகே, வைல் ஹோவர் அப்படின்றத போட்டுறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இது. அண்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பேரண்ட்டு அண்ட் இது வந்து சைல்டு. ஓகேவா? ஸோ இதான் வந்து பேரண்ட் சைல்டு இது. ஓகே, இந்த ஒரு நிமிஷம். ஹோவர்ன்றப்ப அதை ஹோவர் பண்ணுறப்ப கரெக்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது ஹோவர் பண்ணும்போது இங்கே இதாகுது. ஸோ இது வந்து ஹோவர் லைக் எப்படின்னா இப்போ இது ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கலர் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைக் எப்படின்னா இது வந்து மூணாவது இது. ஓகேவா? ஸோ வேரியன்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் மூணாவது இது. இப்போ என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஹோவரில் எனக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லைக் இது கரெக்டு தான், இதில் இருக்கிறதும் கரெக்டு தான். லைக் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் அனிமேட்டட் கண்டெய்னர்னு கொடுத்துருக்கேனா. ஸோ இந்த அனிமேட்டட் கண்டெய்னர் விசிபிள் அனிமேட், அதாவது இனிஷியல் இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா Black கலர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஒயிட்டாக மாறணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோவர் பண்ணுறப்போ ஒயிட்டாக மாறுது எனக்கு அந்த டெக்ஸ்ட்டு. ஓகேவா? டெக்ஸ்ட்டை ஹோவர் பண்ணும்போது தான் எனக்கு ஒயிட்டாக மாறுது. பட் எனக்கு என்ன தேவைன்னா இது இனிஷியலில் வந்து நான் வந்து Black கலரில் இருக்கணும். நான் இந்த கண்டெய்னரை ஹோவர் பண்ணும்போது அது வந்து எனக்கு ஒயிட்டாக மாறணும். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து மூணாவது மெத்தடு. எப்படி வந்து நம்ம ப்ராப்ஸ். ஓகேவா? ப்ராப்ஸை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் மூணாவது மெத்தட் வேரியன்ஸில். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்ட் ஒரு யூ ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இஸ் ஹோவர். ஓகேவா? ஓகே, இஸ் ஹோவர் அண்ட் செட் ஹோவர். ஓகேவா? ஹோவருக்கு நான் ஒரு யூ ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, அண்ட் இனிஷியலாக இது வந்து ஃபால்ஸில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டெய்னர் வந்து இருக்கு இல்லையா, இங்கடா. ஓகே, இந்த கண்டெய்னர் தானே. ஓகே, இந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோவர் பண்ணுறப்போ வந்து ஒரு இதை எழுதணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஹோவர் ஓவரில் இது வந்து என்னென்னா செட் ஹோவர் வந்து ட்ரூ அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்னில்
ஹோவர் ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து லைக் ஹோவர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து கண்டிஷனல். ஸோ இது தானே இது பண்ணும். ஸோ இதை வந்து கண்டிஷனலில் நான் போடுறேன் ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் இந்த இதுக்கு நான் தனியாக ஒரு வேரியண்ட் எழுதலாம் ஓகேவா? கலரை வச்சு ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நான் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கான்ஸ்ட் இஸ் வேரியன்ட் இஸ் ஓவர் ஓகேவா? இஸ் ஓவர் வேரியண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஓகேவா? இது நீங்கள் வேரியண்ட் வச்சுக்காமே எழுதலாம். பட் நான் வந்து இங்கே வேரியண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த மாதிரி சொல்கிறேன் ஓகேவா? ஓப்பன் சாரி இதுலேயே வராது. ஓகே ஓகே. ஸோ இதோட இதுலேயே தான் எழுதணும். ஓகே. ஓப்பன் அண்ட் இதில் வந்து ஓகே நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பிளாக் ஓகேவா? ஓகே லைக் நான் அந்த ஓப்பன் க்ளோஸில் என்ன எழுதியிருக்கேன்னா, ஓப்பன்றது வந்து ஹோவராக இருக்கும். க்ளோஸுன்றது ஹோவர் பண்ணாத ஸ்டேட்டாக இருக்கும் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒயில் ஹோவரில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஹோவர் இஸ் ஹோவர் அப்படின்றத செக் பண்ணுறோம் ஓகேவா? இஸ் ஹோவராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் அப்படின்றத சொல்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா க்ளோஸ் அப்படின்றத சொல்கிறோம் ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே. ஸோ கைஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா லைக் இந்த இதில் வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல தான் ப்ராப்ளம். லைக் என்ன அப்படின்னா இதில் வந்து ஹோம்ஒர்க்னு ஒரு இது ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்றது இருக்குது ஓகேவா? ஸோ இப்போ இது பண்ணுறது மூலயமா வந்து நம்ம ஹோவரை கண்டுபிடிக்கலாம். பட் எப்போ ஹோவர் எண்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லை. லைக் அந்த கர்சர் மூமெண்ட் ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அந்த இதுக்கு பாஸ் பண்ணுவோம். லைக் இது மூலயமா வந்து ஹோவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரூ செட் பண்ணிடுவோம். பட் ஆனால் அதை ஃபால்ஸுக்கு கொண்டு வர முடியாது ஓகேவா? ஸோ இதுக்காக வந்து இந்த இடத்துலயே வந்து ஒரு இது இருக்குது ஹோவர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ வைல் ஹோவர் ஸ்டார்ட்டா அதோட ப்ராப்பர்ட்டி என்ன ஹோவர் ஆன் ஹோவர் ஸ்டார்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேவா? ஸோ இதில் இஸ் சாரி செட் ஹோவர் ட்ரூ ஓகேவா? ஸோ ஹோவர் வந்து ஸ்டார்ட் ஆனோன்னு ட்ரூன்றேன். நெக்ஸ்ட் வந்து ஆன் ஹோவர் எண்டு ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா திருப்பி ஹோவர் எண்ட் ஆனதுக்கப்புறம் நான் செட் ஹோவர் வந்து ஃபால்ஸ் அப்படின்றத சொல்லிடுறேன் ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து ஹோவருக்கு வந்து இந்த பழையபடி ஹோவர் அப்படின்றது கொடுத்துடலாம் ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம். ஓகே ஆனால் மறுபடியும் ஒர்க் ஆகலையா ஏன்? ஆன் ஹோவர் ஓகே எல்லாமே கரெக்டு தான். ஹோவரில் செட் ஹோவர் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே கரெக்டு தான். நெக்ஸ்ட் வந்து ஆன் செட் ஓவர் வந்து ஃபால்ஸ் ஓகே இதுவும் கரெக்டு தான். வேரியன்ஸில் ஒயில் ஹோவர் வேரியன்ஸ் கரெக்டு தானே. டெக்ஸ்ட் வேரியன்ஸ் அதுவும் கரெக்டு தான். ஓப்பன் பண்ணும்போது இஸ் ஓவர்னா ஓப்பன் என்ன இது ஓகே ஓகே
ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியலையே. ஓகே. ஸோ கைஸ் எரர் என்ன கண்டுபிடிச்சாச்சு. அதாவது எரர் கிடையாது. ஸோ அது கொஞ்சம் அது என்ன அப்படின்னா நம்ம தப்பாக கொஞ்சம் அதை மாற்றி பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல லைக் ஹோவர் ஓகேவா. டெக்ஸ்ட்டில் வந்து ஹோவர் அப்படின்ற இதில் கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஹோவரில் வந்து ஈஸ் ஹோவர் ஓப்பன் க்ளோஸ். ஓகேவா. ஸோ அப்படி கொடுத்துருக்கோம். பட் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த இடத்துல தான் தப்பு பண்ணியாச்சு. ஓகேவா. லைக் என்ன அப்படின்னா இது வந்து தனியாக ஓகேவா. இது வந்து தனியாக இருக்குன்னா ஓகே. இது வந்து ஹோவர் ஆகும்போது ஓப்பன் க்ளோஸ் அந்த இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா. பட் இது வந்து தனியாக கிடையாது. நம்ம இதை ஹோவர் பண்ணுறத வச்சு தான் இதை மாற்ற போகிறோம். ஓகேவா. அப்படின்றப்ப இந்த இடத்துல ஓகேவா. ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹோவர் அப்படியே இருக்கு இல்லையா. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த அனிமேட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் தான் கொடுக்கணும். ஓகேவா. ஓகே. ஏன் அப்படின்னா லைக் நம்ம இந்த மோஷன் டிவ் மேலே இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஹோவர் பண்ணுறோம். அதை ஹோவர் பண்ணுற மூலயமா இதோட இதை நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே. ஸோ அதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அதுதான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ தப்பாக வந்து என்ன சொல்லுவேன் என்னன்னா இதுக்கு மாற்றி கொடுத்துட்டோம் அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதுக்கு கொடுக்க வேண்டியதை மாற்றி கொடுத்ததுனால தான் அதில் ரிசல்ட் நம்ம வரல. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. மற்றபடி நம்ம பண்ண எல்லாமே கரெக்டு தான். பட் நம்ம அந்த அனிமேட்டில் கொடுத்துருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து அனிமேட் ஆகுது. ஓகேவா. ஓகே. மற்றபடி நம்ம பண்ண எல்லாமே கரெக்ட் கைஸ். நம்ம அந்த கொடுத்த அந்த ஆட்ரிபியூட் தான் தப்பான ஆட்ரிபியூட்டுக்கு கொடுத்துட்டோம். ஓகேவா. ஸோ கான்செப்ட் வந்து இது மாதிரி தான். ஓகேவா. லைக் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வேரியன்ஸில் வந்து மொத்தம் 3 வேரியன்ஸ் பார்த்துருப்போம். லைக் பேசிக் வேரியன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் பேரண்ட் சைல்டுக்கு எப்படி வேரியன்ஸ் இது பண்ணுறது, அண்ட் ப்ராப்ஸ் வந்து எப்படி வேரியன்ஸோட அனிமேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். நான் அதையும் போடுறேன். ஓகேவா. ஸோ மறக்காமல் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டையும் வந்து கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா. ஸோ வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.